ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் பர்ஸ் என்டர்டைன்மெண்ட். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ டக்கோட பாய் ஃப்ரெண்டை வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பான். அவனும் அதை அக்செப்ட் பண்ணிட்டான். பட் ஆனால் இந்த மேட்ச் ஒரு ஜூடோ மேட்சாக இருக்கணும். ஸோ யார் தோக்குறாங்களோ அவங்க டக்கோட விட்டு போயிடணும். இது நீ அக்செப்ட்னா ஓகே, நான் ரெடி அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஸோ அவனும் நம்ம ஹீரோவை அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜூடோ ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவன் ஜூனியர் அகாடமி ஜூடோ அகாடமியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறவன்டா. ஸோ நம்ம ஒட்டூரி செம்ம வாங்க தான் போகிறான். ஆனால் இவனுக்கு சரியான ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே கேமியும் ப்ராக்டிஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அந்த டைம்னு பார்த்து நம்ம டொமோசோவும் உள்ளே வரான். என்னடா எல்லோரும் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா டொர்மாட்டோ வீட்டில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டொர்மாட்டோ வந்து ஒட்டோரியை தூக்கி ஒரே போடு தான் போடுவான். பட்டுன்னு அவன் மயக்க போட்டு அங்கேயே விழுந்துருவான். ஸோ அவனை மடியில் தூக்கி வச்சுட்டு அவனை எழுப்ப ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சிஷிமாரோவும் கமியும், நீ ஏன் ப்ராக்டிஸ் பண்ண அவனுக்கு கொடுக்கக்கூடாது, நீ கொடுத்தன அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டொமேட்டோவும் ஜோக்கி சொல்கிறதெல்லாம் மனசில் ரீகால் பண்ணிவிட்டு, இல்லை என்னால் முடியாது அப்படின்லாம் சொல்லுவான். இவனுங்களும் கெஞ்சுவாங்க. ஸோ அந்த டைம்னு பார்த்து ஒட்டோரியும் ஏஞ்சி, உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிட்றா டொமாட். ஸோ எனக்கு புரிஞ்சிடுச்சு ஜூடோவில் என்ன டெக்னிக் இருக்குன்னு. ஸோ ஃபிசிக்ஸ் இதில் இன்வால்வ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் அதை படிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிடுவோம். உடனே சிஷிமாருவும் கம்மியும், இருறா நாங்களும் வரோம், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் அவன் பாய் ஃப்ரெண்டும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின் கேட்குறான், நீ என்னடா ப்ராக்டிஸ் பண்ணி ஒட்டோரி செம்ம சீரியஸாக இருக்கான் அப்படின்லாம் சொல்லும்போது, அதெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன், நீ எதுவும் கவலைப்படாத, ஸ்மைல் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம டொர்மாட்டோ வந்து கரெக்டாக அந்த குவிஸ்குள்ளே போகும்போது இவனுங்க 2 பேரும் வெளில ஓடுவாங்க. எங்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் நியூட்ரிஷன் சயின்ஸ் படிக்க போகிறோம், ஒட்டோரியோட மசில்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. ஸோ இவனும் சோகமாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அங்கே ஒட்டோரி எதையோ தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது தான் ஜூடோ ப்ராக்டிஸ்க்காக பயாலஜி லேப்லேருந்து அந்த அனாட்டமியை தூக்கிட்டு வந்திருப்பான். ஸோ அதை கரெக்டாக இப்படி தூக்கி போடும்போது அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கழண்டு அப்படியே கீழே விழும். அதை பார்த்துட்டு நம்ம டொமோசோவோ பயந்து அப்படியே அலற ஆரம்பிச்சிடும். நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டோரியும் கேட்க, டேய் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் பண்ண முடியல, நீ சமாளிச்சிருவியா அப்படின்லாம் கேட்குறான். எனக்கு தெரியும்டா நீ உன்னால் ஏன் பண்ண முடியலன்னு, யுசோக்கி தானே காரணம் அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு எப்பட்றா தெரியும் அப்படின்னா, நான் இத்தனை வருஷமாக உங்களை பார்க்குறேனே, எனக்கு தெரியாத அவங்கள பற்றி அப்படி, எனக்கு உங்கள் 2 பேரும் பிடிக்கும், உங்கள் 2 பேரும் நீங்கள் 2 பேருமே எனக்கு முக்கியம் தான். ஸோ அதனால் என்னால் சூஸ் பண்ண முடியல நம்ம டொர்மோசோ சொல்கிறோம். ஸோ நீ எதுக்கு சூஸ் பண்ணணும், எனக்கு கூட தான், எனக்கு அவளையும் பிடிக்கும் உங்களையும் பிடிக்கும். ஸோ எனக்கு என்னால் உங்கள் 2 பேரையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அது எப்பட்றா யாராவது ஒருத்தரை தானே சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே டாவின்சி எக்ஸாம்பிளாக சொல்லி அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு, சயின்டிஸ்ட்டு, இன்ஜினியரு, அவரால் முடியுதுன்னா நம்மளாலேயும் முடியும், நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டக்கோடாவோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு ஆஃபர் தரான், நீ ஒரு பாயிண்ட் எடுத்துரு, நான் 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏன் வின் பண்ணன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறான். அதுக்கு அவனும் வந்து, இல்லை நான் எல்லாமே ப்ரிப்பேர்டாக படிச்சுட்டு வந்திருக்கேன், ஸோ என்னால் ஜெயிக்க முடியும், உன்னோட ஆஃபர்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம சுஷிமாரோவும் கம்மியும் அதெல்லாம் கண்டுக்காமல், இல்லை நாங்கள் ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், தேங்க்யூ அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோவை டக்குன்னு நோஸ் கட் பண்ணுறானுங்க. ஸோ பாய் ஃப்ரெண்டும் என்ன சொல்கிறான்னா, நான் டக்கோடோக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஸ்கையில் கூட பறந்து அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வருவேன் அப்படின்லாம் சொல்கிறான். இப்போ நம்ம உடனே நம்ம ஒட்டோரியும் ரொம்ப கிரிஞ்சா, அப்படிலாம் எப்பட்றா தூக்கிட்டு வர முடியும், அவள் தான் அங்கே இருக்கவே மாட்டாளே அப்படின்லாம் சொல்லி லாஜிக் பேசுகிறான். இங்கே நம்ம டொமேட்டோவை காட்டுறோம். டொமேட்டோ நம்ம யுசோக்கி கிட்ட, நம்ம ஏன் போய் நம்ம நண்பனுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறான். யுசோக்கியும் எப்படியும் தோற்றுருவான், நம்ம எதுக்கு போய் அவனை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறான். இங்கே மேட்ச் ஆரம்பிக்குது, 10 பாயிண்ட்ஸ் எடுத்தா வின்னு. பட் ஆனால் இங்கே டக்கோடாவோட பாய் ஃப்ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஒட்டோரியால் ஒரு பாயிண்ட் கூட எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே விழுந்துக்கிட்டே இருப்பான். ஸோ இங்கே நம்ம டொர்மாட்டோவும் எவ்வளவோ சொல்லுவான், அவன் நம்ம 2 பேரையும் இம்பார்ட்டன்ட் தான்டா சொன்னான், ஸோ அதே மாதிரி நம்மளும் அவனுக்காக போய் சப்போர்ட் பண்ணணும்ல, ஸோ அவன் தான் சொன்னான், அவனுக்கு நம்ம குவிஸோ டீமும் முக்கியம், அவளும் முக்கியம், அதேமாதிரி நம்மளும் அவனுக்காக போய் சப்போர்ட் பண்ணணும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். இங்கே மேட்ச் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டக்கோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபேவராகவே தான் போயிட்டுருக்கு. ஸோ உனக்கு நீ டயர்ட் ஆகிட்டல, இரு நானே வரேன் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டோரியை நோக்கி அவனே ஓடி வரான். ஓடி வந்து ஒட்டோரியை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறான். அவனும் கீழே விழுந்துருவான். ஸோ அந்த டைம்னு பார்த்திங்கன்னா நம்ம டொர்மோசோவும் அங்கே வந்துடுவான். ஸோ டொர்மோசோ வந்த உடனே
ஒட்டோரி கிட்ட டேய் நண்பா ஏஞ்சிரு, நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நீங்கள் 2 பேருமே தான் முக்கியம், ஸோ அதனால் நான் உனக்கும் சப்போர்ட் பண்ண தான் போகிறேன், ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூடோவோட டெக்னிக்கை சொல்கிறான். ஸோ இதில் ரிதமும் டைமிங்கும் தான் முக்கியம், நீ அத்லட் கிடையாது, ஸோ அதனால் உனக்கு அது டைமிங்லாம் வராது, அதனால் நீ என்ன பண்ணு, மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக இருக்க ட்ரை பண்ணு, உன்னால் பாயிண்ட் எடுக்க முடியும், ஒரே பாயிண்ட் தான் இருக்குது, ஸோ ட்ரை பண்ணனா எடுக்கலாம், போ எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தைரியம் சொல்லி உள்ளே அனுப்புகிறான். ஸோ லாஸ்ட் பாயிண்ட்டும் அந்த ரவுண்டும் ஆரம்பிச்சிடுது. ஸோ கரெக்டாக அந்த ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம டொர்மோசோவும் ஒரு குவிஸ் கொஷினை கேட்கணுன்னு ஆரம்பிக்கிறான். ஸோ உடனே நம்ம ஒட்டோரிக்கும் எனர்ஜி வந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிடிச்சி நம்ம டக்கோடாவோட பாய் ஃப்ரெண்டையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். கீழே தள்ளின உடனே நான் பாய் ஃப்ரெண்டாக என்னன்னு நினைக்கிறேன், இவனுக்கு என்னாச்சு சடனாக ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கான். டக்குன்னு அங்கே பார்த்தா யுசோக்கியும் வந்துடும். அதை பார்த்த உடனே நம்ம டொர்மோசோவும் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறான். ஸோ எல்லாருமே என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆனால் நம்ம ஒட்டோரியால் அவனை தூக்கக்கூட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். பட்டு அப்படி இப்படின்னு சமாளித்து அவனை அப்படியே கொஞ்சம் கீழே சாய்ச்சி விட்றான். சாய்ச்சி விட்ட உடனே எல்லாருமே பயங்கரமாக அவனை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா ஆஃப் பாயிண்ட் எடுத்துடுறான். ஆஃப் பாயிண்ட் எடுத்தோடனே எல்லாருமே செம்ம சந்தோஷப்படுறாங்க. ஸோ சந்தோஷப்படுறது முடிகிறதுக்குள்ளே பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், டக்குன்னு அவனுக்கு ஒரு லாக்கை போட்டுடுறான். லாக்கை போட்டோன்னே எல்லாருமே பதறிடுறாங்க. இவன் டக்கடாவும் ஐயோ இதோட இங்கே நிறுத்து, போதும், சரண்டர் ஆகு, குவிட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே கெஞ்சுறாங்க. ஆனால் அவன் தெரிஞ்சும் அதை பண்ண மாட்டான். ஸோ பண்ணாமல் நான் குவிட் பண்ண மாட்டேன், நான் அவனை விட்டுற மாட்டேன் டக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு தோற்றுருவோன்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட அப்படியே மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்கான். பட்டுன்னு பார்த்தா அப்படியே மைக் அடிச்சு விழுந்துறான். மேட்சும் முடியுது. ஸோ இவனை அப்படியே தூக்கிட்டு வந்து வெளில போட்டு ஏஞ்சிட்றா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஏஞ்சி அப்படியே உட்காந்தவனும் எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி நான் தோத்துட்டேனா அப்படின்னு கேட்குறான். ஸோ டக்கோட பாய் ஃப்ரெண்டும் வந்து உண்மையை சொல்லலாம், உண்மையாகவே பயந்துட்டேன், உண்மையாகவே மேட்ச்சு நல்லாவே ஆடினேன். ஸோ டக்கோடோ மேலே நீ எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு எனக்கு இப்போ புரியுது, பட் ஆனால் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீ அவளை விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னோடனே இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இவனும் நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தா டக்கோடா வந்து பேச ட்ரை பண்ணுறான். ஸோ அப்போன்னு பார்த்து ஒட்டோரியும் என்னை மன்னிச்சிரு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணும்போதெல்லாம் நான் ஏதோ ஒரு எம்பரேசிங் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிடுறேன் அப்படின்லாம் இவன் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ அவளும் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரியாக தான் இருந்தது, நான் தான் தண்ணியில் முழுகினதுனே எப்படி சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் அந்த எரேசர் எடுத்து காட்டி இந்த எரேசரை எப்போது நான் வாங்கினேனே ரிவீல் பண்ணுறா. ஸோ இது நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம் நான் உன்னை அங்கே தான் பார்த்தேன், மார்க் எக்ஸாம் அப்போது நான் எரேசர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பயந்தேன், நீ தான் என் பக்கத்தில் உட்காந்து உன்னோட எரேசரை கொடுத்து இதை யூஸ் பண்ணிக்கோ, நீயே வச்சுக்கோ, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ண, நீ எனக்கு அப்போ ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்ச, நீ எப்போவுமே எனக்கு ஒரு ஹீரோ தான், நீ தான் என்னோடய ஃபஸ்ட் லவ். ஸோ பட் இருந்தாலும் நான் என் பாய் ஃப்ரெண்டை தானே மேரேஜ் பண்ணிக்க முடியும், ஆனால் நான் உன்னோட லவ்வை நான் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்திலே ஒரு கிஸ் பண்ணுறா. கிஸ் பண்ணிவிட்டு உண்மையாகவே நான் உன்னை எப்போவுமே என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணும்போது கரெக்டாக அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே அவன் கிஸ் பண்ணுறதை பார்த்தோன்னே செம்ம ஷாக்காக வரானுங்க எல்லாருமே, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு. உடனே டக்கோட அங்கே வந்து கிளம்பிடுறா. இதை வேறு நம்ம டிசிப்ளினரி சேர்மன் அங்கே மார்மேஷத்தில் வந்து இது ஃபோட்டோ வேறு எடுத்துடுறான். இது ஃபோட்டோ எடுத்தது மட்டுமே இல்லாமல் அதை பிரிண்ட் அவுட் போட்டு பிரின்சிபல் கிட்ட வேறு பிரிண்ட் அவுட்டை கொடுத்துட்றான். பிரின்சிபலாக அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஐயோ கைமியோட அகாடமி மானமே போயிடுச்சு, அவனை நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுறான் பாரு, அவனை நான் ரொம்ப லேஸில் மன்னிச்சிட மாட்டேன், அவனை மன்னிக்கவே மாட்டேன், என்ன பண்ணுறான் பாருன்னா பயங்கரமாக டென்ஷன் வர்றாரு. இங்கே அவனுக்கு எல்லாருமே செம ஷாக்கில் இருக்காங்க. நம்ம டர்மாட்டும் கொஞ்சம் அல்பத்தனமாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே அந்த ஃபோட்டோ போஸ்டர் அடித்து செவுத்துலலாம் ஒட்டிடுறாங்க ஸ்கூல் ஃபுல்லாகவே. ஸோ இந்த இன்சிடென்ட்னால பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. யாருமே காஸ்மெட்டிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்லேயே நிற்க வச்சு எல்லாருக்கிட்டேருந்தும் வாங்குறாங்க. அப்படி மீறி யாராவது யூஸ் பண்ணாலும் அவங்க மேலே பயங்கரமான டிசிப்ளினரி ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பெரிய டாக்கை க்ரியேட் பண்ணுது. ஸோ எல்லோரும் பயங்கர ஷாக்காகவும் ஒரு பெரிய டிபேட்டே இந்த ஸ்கூலில் ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ பட் இதை எதையும் பற்றி கவலைப்படாமல் நம்ம ஒட்டோரி வந்து அவன் வேலை உண்டுன்னு படிக்க ஆரம்பிச்சிடான். பட் இதை வந்து இவன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டிசிப்ளினரி சேர்மனுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டுது. ஸோ அங்கே கட் பண்ணால் இங்கே யுசோக்கி வந்து டர்மாட்டோ வந்து எங்கடா கைமியும் சுஷிமரும் ஆளே காணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கடா ஒட்டோரிக்கு ஹெல்ப் பண்ணதுனால, என்னையும் எந்த டைமில் வேணாலும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பட் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல,
நான் ஜூடோக்காக ஹெல்ப் பண்ணதுக்காக என்னையும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கான். இதை வேறு நம்ம ஒட்டோரி வேறு வெளியே நின்று ஒட்டு கேட்டுட்ருக்கான். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதை நினச்சி, நம்மளால இவங்க பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இவன் கிளம்பும்போது கரெக்டாக அங்கே 2 பேரும் வந்து என்னோடய லீடர் உங்களை வந்து மீட் பண்ணணும்னு சொன்னார். ஸோ தயவுசெய்து எங்களோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டோரியை வேறு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா ஷிஷிமராவும் காமியும் அங்கே இருக்காங்க. இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஒட்டோரியும் கேட்குறான். ஸோ இவங்க தான்டா எங்களை எங்கேயும் கூப்பிட்டாங்க ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே ஒரு ரெவ ரெவல்யூஷன் குரூப் ஒன்று நிற்கிது. ஸோ இங்கே வந்து நம்ம கைமி அகாடமிக்கு அகெயின்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா நம்ம டிஸ்பிளினரி சேர்மனோ பிரின்சிபல் கிட்ட வந்து ஏன் நீங்கள் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்ட உடனே, நீ என் விஷயத்தில் தலையிடாத, இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமாக திட்டி விட்டுடுறாரு. ஸோ இங்கே கட் பண்ணால் நம்ம ஒட்டோரி கிட்ட வந்து அந்த லீடர் வந்து இந்த மாதிரி லவ் ரெவல்யூஷன் ஒரு குரூப்பை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒட்டோரியும் எங்கே உங்கள் ஸ்பெக்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாங்கள் எங்கள் ஸ்பெக்ஸ் எல்லாம் நாங்கள் போடாமல் நாங்கள் எல்லாருமே லென்ஸ் வச்சுருக்கோம். லவ்வில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தான் எங்களுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் தானே அந்த பொண்ணை தண்ணியிலேருந்து காப்பாற்றுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவள் தான் என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இவனும். ஸோ அதேமாதிரி ஜூடோ ஃபைட்டில் அந்த பொண்ணுக்காக சண்டை போட்டு ஜெயிச்சிங்களாமே அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ சண்டை போட்டேன் ஆனால் ஜெயிக்கலாம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறான். ஸோ உடனே நம்ம ஷிஷிமரும், நீ தான் அவங்களுக்கு பயங்கரமாக மோட்டிவேட்டு பண்ண காரணமாக இருந்திருக்க, ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்லாம் சொன்ன உடனே எல்லாருமே அங்கே வந்து உடனே நீங்கள் கடைசியாக கிஸ்லாம் வாங்கினீங்களாமே அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்லாம் சொன்ன உடனே, ஆமாம் அது நடந்தது தான், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியே அப்படின்லாம் சொன்ன உடனே அந்த லீடரும் வந்து, நீங்கள் தான் எங்களுக்கு லவ் குருவாக இருந்து நீங்கள் இந்த விஷயத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் மீட்டில் வந்து எல்லா கிளாஸ் லீடர்ஸும் வருவாங்க. அதில் நீங்கள் தான் ஸ்பீச் கொடுக்கணும். நீங்கள் தான் எங்களை ஒரு லீடராக இருந்து எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இது மூலமாக நாங்கள் பாய்காட் பண்ண போகிறோம் கிளாஸை. ஸோ நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொன்ன உடனே எல்லோரும் அப்படியே சேர் பண்ண ஆரம்பித்தாங்க. சூப்பர் டூப்பர் ஆசம், சூப்பர் டூப்பர் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரணும், நீங்கள் தான் எங்களுக்கு லீடர் ஆகணும் அப்படின்லாம் நம்ம ஒட்டோரியை பார்த்து கேட்குறாங்க. ஒட்டோரியை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே பயங்கர ஷாக்கில் நிற்கிறான். பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து இந்த டிசிப்ளினரி டீமுக்கும் ரெவல்யூஷனரி டீமுக்கும் சண்டை அங்கங்கே அடிச்சுட்டு சாப்பிட்றாங்க. இதை வேறு நம்ம ஒட்டோரியை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அங்கே கட் பண்ணால் நம்ம யுசாக்கியும் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறான் நம்ம ஒட்டோரியை. இந்த பிரச்சனை இப்படியே தான் வளர விட போறியா? ஸோ உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கிதுன்னு பார்த்தியா? இதுக்கு நீ தாண்டா ரீசன். இதை எப்படி சரி செய்ய போகிற? நம்ம கைமி அகாடமியோட மானம் மரியாதை இது எல்லாமே இதனால் பாதிக்கப்படுது அப்படி இப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை தான், பட் ஆனால் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறான். அது எனக்கே தெரியும். ஏன்னா நீ வந்து நம்ம பிரின்சிபலோட ஒரே பையன். ஸோ இந்த ஜென்ரேஷனாக நீங்கள் கைமியிலேருந்து தான் கிராஜுவேட் ஆகுறீங்க. ஸோ அதனால் உனக்கு கஷ்டம்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம யுசாக்கியும் ரொம்ப டென்ஷன் ஆகி, நீ இன்னும் என்னை இப்படி தான் நினச்சிட்டியா? எனக்கு என் ஃபேமிலியை விட இந்த ஸ்கூலை விட நீ தாண்டா ரொம்ப முக்கியம். நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நீ ஒரு நல்ல லீடராகி இந்த நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தானே நான் ஆசைப்பட்றேன். அதுதான் என் ட்ரீம். உனக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது தான் என்னோடய ஒன்லி மோட்டிவ். என்ன போய் இப்படி சொல்கிறியே அப்படி இப்படின்லாம் சொல்கிறான். பட் நான் இந்த விஷயத்த உன்னை கண்ட்ரோல் பண்ணுன்னு தானே சொன்னேன். ஒரு ஃப்ரெண்டுக்காக இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்லாம் கேட்குறான். அவனும் இந்த மாதிரிலாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கிளம்பிகிட்டே இருக்கான். ஸோ இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஒரு பெஞ்சில் உட்காண்ட்ருக்கான். ஸோ உடனே அங்கே அவனோட மென்டார் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறான். ஸோ அவரும் என்ன சொல்கிறாரு, பாத்தியா லவ் உன்னை எப்படியெல்லாம் மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பிக்கராகவும் ஸ்ட்ராங்கராகவும் மாற்றிருக்கு. ஸோ லவ் வந்து நீ லவ்வில் விழுந்தனா எந்த பிரச்சனையும் வேணாலும் சால்வ் பண்ணுற தைரியம் உனக்கு வந்துடும். இப்படியே போயிட்டு நீ எல்லாருக்கிட்டேயும் பேசு அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே அங்கே டக்கோடாவும் வந்து, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ டக்கோடா பார்த்தோன்னே அவன் உடனே கன்னத்தில் கையை வச்சுட்டு அவன் கிஸ் பண்ணதை ஞாபகப்படுத்திக்கிறான். ஸோ இல்லை அது யாரும் இல்லை, ஸோ ஃப்ரீயாக விடு, உட்காரு அப்படின்னு சொல்ல உடனே டக்கோடாவும் என்னை மன்னிச்சிரு அப்படின்லாம் சொல்கிறான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ
இதுக்கு நீ ஒன்றும் காரணம் இல்லை. ஸோ இது வந்து கைமி அகாடமியோட ரிஃபார்ம்க்கான டைமு. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் படிக்கணும். ஸோ அதுக்கு இதுதான் டைமு அப்படின்லாம் சொல்கிறான். ஸோ இவ்வளோ நீ எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறான். ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் உனக்கு ஸ்பெக்ஸ் போட்டால் பிடிக்காதா, நான் வேணால் கழட்டிட்டுமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறான். ஸோ உடனே அவளும் வந்து யார் சொன்னா உனக்கு, எனக்கு நீ ஸ்பெக்ஸோட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது உனக்கு நல்லா தான் இருக்குது, நீ போட்டுக்கோ அப்படின்னு சொன்னோடனே இவனும் பயங்கர ஹாப்பியாகி அப்படியா உனக்கு ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிடுவான். உடனே எப்படி சொல்கிறது, ரொம்ப துள்ளி குதித்து சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி ஓடிட்டுருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம பிரின்சிபலை காட்டுறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து பயங்கர டென்ஷனாக நான் டிசைட் பண்ணிட்டேன், ஒட்டோரியை வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யுசாகி கிட்ட சொல்கிறான். யுசாகி உடனே ஷாக் ஆகி, நம்ம ஒட்டோரி வந்து நம்ம ஸ்கூலோட ட்ரெஷர் மாதிரி, அவனை எப்படி நீங்கள் இமீடியட்டாக எக்ஸ்பெல் பண்ண முடியும்? ஸோ அவன் தான் நம்ம ஸ்கூலோட ட்ரெஷர், ப்ளீஸ் அவனை எக்ஸ்பெல் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொன்ன உடனே பிரின்சிபலும், இல்லை அவன் நம்ம கைமி அகாடமியோட மானத்தையே வாங்கிட்டான். ஸோ அவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஸோ அவனை தூக்குனா தான் இந்த லவ் ரெவல்யூஷன் குரூப்பும் அடங்கும். ஸோ நான் அந்த மீட்டிங் அப்போது நான் இதை அனௌன்ஸ் பண்ண தான் போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு. ஸோ இங்கே கட் பண்ணால் நம்ம ஒட்டோரியும் வந்து அந்த லவ் ரெவல்யூஷன் குரூப் கிட்ட வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். ஸோ இங்கே நம்ம இந்த ரிஃபார்மை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போராடலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுருக்கான். ஸோ இங்கே வந்து நம்ம யுசாக்கியும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போது ஒட்டோரி வந்து லவ் பண்ணக்கூடாது அதுதானே, ஸோ அவனை அந்த லவ்லேருந்து நான் வெளில கொண்டு வரேன், இந்த லவ் ரெவல்யூஷன்கிட்டையும் நான் பேசுகிறேன், ஸோ அப்போ நீங்கள் அவனை எக்ஸ்பெல் பண்ணாமல் இருப்பீங்களா அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் நடந்தால் வேணால் நான் அவனை எக்ஸ்பெல் பண்ணாமல் இருப்பேன், ஆனால் இது உன்னால் முடியுமா, ஸோ இதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்லாம் சொல்கிறேன், நான் இதை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நம்ம யுசோக்கியும் சொல்கிறான். ஸோ இங்கே இவன் வந்து நம்ம ஒட்டோரியும் வந்து அந்த லவ் ரெவல்யூஷன் குரூப் கிட்ட வந்து சண்டைன்னு வந்துட்டால் சண்டை செய்வோம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி ஸ்பீச் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் காட்டுறாங்க. ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ மறுநாள் நம்ம ஒட்டோரி கிளாஸுக்கு வரும்போது எல்லோரும் ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. வெளில யாரா பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம டக்கோடா வந்து நிற்கிறா. ஸோ நம்ம டக்கோடா வந்து நம்ம யுசாக்கி தான் வர சொல்லியிருப்பான். ஸோ அவளும் வந்து வெயிட் பண்ணியிருப்பான். அவகிட்டையும் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுருந்தா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம டிசிப்ளினரி சேர்மனும் பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஸோ அவன் டீமை வந்து ஏவி விடுறான், போய் அவனை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே இந்த எபிசோடு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.